இந்த நாளுக்கான இறை வார்த்தை. வல்லமை தேவனுடையதே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரின் வல்லமையை நாடி அவர் சமூகத்தை நித்தமும் தேடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் என்பதற்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்ததே சாட்சி. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பிறகு வருத்தப்பட்டு அவர்களை சகல ரதங்களோடும் வீரர்களோடும் வனாந்தரத்திற்கு பின்தொடர்ந்த போது ஜனங்கள் முன்னால் செங்கடலையும் பிறகே பார்வோன் ரதத்தையும் கண்டபோது மோசேயிடம் முறையிட்டார்கள். அப்போது மோசே, கர்த்தரின் வல்லமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி செங்கடல் நேராக கையை நீட்டி தண்ணீரை வற்றி போக பண்ணி கடலின் நடுவில் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்தார்கள். பார்வோன் சேனை கடலில் அமிழ்ந்தது. ஜபம். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலையிலும் கூட கர்த்தாவே, உம்மது கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, உமது கரத்தின் நிழலில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையாக மாற்றிய தேவன் நீர் ஆண்டவரே. பார்வோன் சேனைகளை கடலில் அமிழ்த்திய தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த எதிரிகள் வந்தாலும் ஆண்டவரே, எத்தனை எதிரிகள் வந்தாலும் எங்களை எதிர்க்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை சுற்றி வேலியடைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேலையில் கூட கர்த்தாவே, உமது கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி கொடுங்கப்பா. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இது முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்யும் போது, வேலைகள் செய்யும் போதும், போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்படும் போதும் என் தேவ கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்காக இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் நீர் ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதிசயமாய் அற்புதமாய் உமது கிருபை விளங்குவதற்காக நன்றி கர்த்தாவே. இரக்கத்தின் தேவனே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அனாதை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாய் தப்பனை இழந்து பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை என் தேவன் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளால் ஒதுக்கி விடப்பட்டு எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே தான் ஒரு அனாதையை போல தவித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வயது முதிர்ந்த காலத்தில் விதவையாய் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விதவை தாய்மார்களை என் தேவன் அணைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மண்டையில் சேர்த்து கொள்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. விதவைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஏழை எளிய மக்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளை பெயர் இல்லாதவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கற்ப வாசல்கள் மூடப்பட்ட இடங்களில் கற்பத்தின் கனி ஆண்டவரே கிடைக்கும்படியாக கற்ப வாசல்களை திறந்து விடுங்கப்பா. எத்தனையோ பேர் திருமணமாகாமல் தனக்கு திருமணம் ஆகாதா என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எசப்பா, திருமணம் செய்து வைக்க ஆள் இல்லாமல் ஆண்டவரே பரிதவிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இளம் வயதில் ஆண்டவரே கர்த்தாவே, கல்லூரி படிப்பை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. படித்து முடித்து வேலை இல்லாமல் பரிதவிக்கக்கூடிய வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை வயதாயும் வேலை கிடைக்கவில்லையே என்று கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபம் பண்ணக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் படிப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலையை தேவன் கட்டளையிடுவாராக ஆண்டவரே. எசப்பா, இந்த வீட்டை சுற்றிலும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். குடிப்பழக்கமுடையவர்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. வேலைக்கு போகக்கூடிய பெண்களை ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஆண்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கிட்னி ஃபெயிலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிட்னி இழந்து போன கிட்னியை ஆண்டவரே இயேசப்பா மீண்டும் புதுப்பிங்கப்பா. கிட்னியில் கல் இருக்கவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிட்னியில் கல் இருப்பதனால் ஆண்டவரே தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பாரத்தினால் இருக்கவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, அவர்களுக்கு அந்த கல்கள் கரையும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
உமது கரத்தில் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கைகால் நடக்க முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருத்துவமனையில் ஆக்சிடென்ட் பிரிவில் கர்த்தாவே, விபத்து காய பிரிவில் ஆண்டவரே, தலை சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகியிருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரசவ வேதனையோடு காத்து கொண்டிருக்க தன் குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இருக்க பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருத்துவமனையை சுற்றிலும் என் தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வயதானவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏழைகளை எளியவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமது இரக்கமும் கருணையும் அன்பும் எல்லார் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறீங்க. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் நாமத்தில் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமது கரம் இரக்கம் எங்கள் எல்லார் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை சுமக்கிறவராய் இருக்கிறீர். எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு கஷ்டங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை பாரங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அலுவலகத்தில் எங்களுக்கு பணியில் உயர்வை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆண்டவரே ஒளியின் ஆண்டாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு ஒளியை கொடுத்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதற்காக நன்றி கர்த்தாவே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உமது மகிமையை நாங்கள் காணும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே இந்த நாளுக்கான எல்லா காரியங்களிலும் ஈடுபட என் தேவன் எங்களை வழிநடத்தி கொடுங்கப்பா. குற்றம் குறைவுகள் ஏதாவது இருந்தால் எங்களை மன்னியுங்கப்பா. தேவ சமூகத்தில் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே உமக்கு கீழ் பணிவும் தாழ்மையும் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை வழிநடத்தி கொடுங்கப்பா. ஒரு குறைவும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா விதத்திலும் என் தேவ கரம் எங்களை வழிநடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தினால இந்த சிறிய ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன். ஆமென். நாத்மாவை கர்த்தரை சோஸ்ரீ, முழு உலமை பரிசுத்த நாமத்தை சோஸ்ரீ. நாத்மாவை கர்த்தரை சோஸ்ரீ. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். இந்த நாளில் நம்ம கேட்ட செய்திகளுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் எப்போது உங்களோடு இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வாதமான ஒரு நாளாக நீங்கள் நடந்து ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். இந்த நாள் முழுவதும் என் தேவ கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. மேலும் ஜெப குறிப்புகளுக்காக உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க என் நேரமும் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் எப்பவும் நம்மளை வழி நடத்துறதற்காக நன்றி சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது எங்களுடைய பக்கம் ஏதாவது குறைவுகள் இருந்தாலும் நீங்கள் அதை கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். மேலும் கருத்துக்கள் தெரிவிக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 8667575041 என்ற நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.